தமிழகத்திலேயே விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும்தான் 2 இடங்களில் அரசு தலைமை மருத்துவமனை கட்டும் பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ராஜபாளையம் மற்றும் அருப்புக்கோட்டை ஆகிய இடங்களில் இதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ள அவர், அடிக்கடி பட்டாசு வெடிவிபத்து நடக்கும் பகுதியான சிவகாசியில் முதலமைச்சரின் ஆணைப்படி 32.54 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 50 படுக்கைகள் கொண்ட உயர் தீக்காய சிகிச்சை பிரிவு கட்டும் பணி தொடங்கி விரைவில் நிறைவு பெற உள்ளதாக கூறினார். விருதுநகர் மாவட்டத்தில் 14 புதிய மருத்துவ கட்டிடங்களை திறந்து வைத்த அவர் இதனை தெரிவித்தார். விருதுநகரில் உள்ள காரியாபட்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். விருதுநகர் கன்னிசேரி புதூரில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டார். அப்போது காரியாபட்டி அரசு மருத்துவமனையில் திடீரென ஆய்வு மேற்கொண்ட அவர் அங்குள்ள மருத்துவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். டெப்டேஷனில் வராங்க உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ். அதாவது இதுக்கு ஒரு பர்மனெண்ட் போஸ்ட் போட்டு விட்ருக்கலாம். பர்மனெண்ட்டாக போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டெலிவரி இன்க்ரீஸ் ஆகும். அவர்களின் கோரிக்கைப்படி அரசு மருத்துவமனைக்கு மகப்பேறு மருத்துவரை உடனே நியமிக்க உத்தரவிட்டார். மேலும் 3.50 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்படும் மருத்துவமனை கட்டிடங்களையும் பார்வையிட்டார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புரத்தில் சேதமடைந்த தண்ணீர் தொட்டி இடித்து அகற்றப்பட்டது. மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் எதிரே கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வலுவிழந்து சேதமடைந்து காணப்பட்ட நிலையில் சேதமடைந்த தண்ணீர் தொட்டி இடித்து அகற்றப்பட்டு புதிய தண்ணீர் தொட்டி கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.